டக்குன்னு ஒரு தாளிச்ச சாதம் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வடித்த சாதம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஆனியன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், புதினா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வடிச்சு வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டித்தர மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.